ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொடர்ந்த நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே 120 நாடுகளிலே 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது 120 நாடுகளில் 1988 பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சோஸ்திரம். இன்றைய நாளை நான் நிகழ்ச்சிகளை கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, அதைத் தொடர்ந்து சிஸ்டர் கிரேஸ் துதி ஆராதனை, அதைத் தொடர்ந்து சங்கீதம், உள்ளிற்கான ஜெபம், கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபம். 7:30 சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே செய்து கொடுப்பார்கள். 8 மணிக்கு பாச ஞானப்பிராசம் கொழும்பு ஸ்ரீலங்கா. 8:30 பிரதர் மகேந்திரன் விக்டோரியா. 9 மணிக்கு பாச லண்டன் ராசனன். அத்தன் முடிவு ஜபத்தை எடுப்போம். இப்போ சிறு ஜபத்தை எடுத்து இன்றைய நாள் நிகழ்ச்சி நடத்துகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணியோட ஒப்பு கொடுப்போம். அன்பான பரலோகத்தோ, இந்த நிகழ்ச்சி நமக்கு முன்பாக வைத்து ஜபிக்கிறோம். தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி பரிசுத்தாவியான பிரசனத்தால் மூடி இந்த நிகழ்ச்சி நடத்த சகோதரி அலங்காரமணியோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, sister ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, Brother Mahindran. God bless you. God bless you too. Go ahead. Amen, amen. Thank you, Lord. Thank you for this wonderful evening, Lord. And in many nations, Lord, according to their timing, Lord, whatever seasons and times they are in, Lord, Father, we pray, Lord Jesus, that even as this Sangam radio gospel that is emanating right now from Nitya Velicham, Lord, all the way, Lord, from Toronto, Canada, that it, Lord Jesus, is recorded and sent out to many nations of the world into YouTube and Facebook, Lord. We thank you, Lord, for these many ways in which people gather, Lord, and are blessed by it, Lord Jesus. I pray, Lord, for this radio network, Lord, with your hand of mercy and grace, Lord, rest upon it, Lord, with your anointing of the Lord. I pray in Jesus' name. I also give, Lord Jesus, the rest of the program into your hands, Lord, even as Sister Karuna, Sister Dolly, even as I read the word of God, and myself hosting it today, and Brother Mahindran alongside, Lord, and Brother Leslie and Sister Rita doing all that is necessary in the background, Lord, for the coordinating of the programs and also for the recording and YouTube and Facebook, Lord, for all that is going to happen, Lord. It is nothing but your wonderful way in which you would lead, as you have said, Lord, with your guidance, with your spirit alone. So we thank you for that, Lord. We entrust this program into your hands, Lord, and we will welcome every one of them that have joined us. Welcome all of you who have joined Nitya Velicham at this time. We thank the Lord for every single one of you that have come and joined. There is much in store that the Lord would enable you to be blessed by as the ministry goes on, and for the rest 2.5 hours. And so as you come in and tune in, may the Lord bless you all, and we welcome all in the name of Jesus once again. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கருணாவை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஆரம்ப ஜபத்தை எடுத்து ஒரு பாட்டையும் பாடுவார். பாடிவிட்டு அதன் பிறகு ஜபிப்பார். அவர் முதலாவது ஜபிப்பார் நம்புகிறேன், இல்லாவிட்டால் பாடுவார். எனிவே அவருக்கு நாங்கள் ஜபிப்போம். அத்துடன் அவரையும் நாங்கள் வரவழைக்கும் போது நீங்களும் அவருடைய பாட்டையும் கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். God bless you, Sister Karuna. Welcome. வந்து பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், ஜெபியுங்கள். Praise the Lord, sister. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உயிருள்ள தேவனே, அப்பா, எங்களுக்காக உம்முடைய உயிரை பலியாய் கொடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சிலுவைக்காக நன்றி அப்பா. உம்மை தாழ்த்தி கர்த்தாவே, நீர் இந்த உலகத்திலே வந்து எங்களை மீட்கும்படியாய் உம்மை நீர் எவ்வளவு தூரம் கர்த்தாவே இந்த மனிதனுக்காக நீர் விட்டு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து கர்த்தர் நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம்.
உம்மை பாடுகிறோம், உம்மை புகழுகிறோம் தகப்பனே. நீர் வல்லமை உள்ள பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனையின் கர்த்தராயிருந்து இதுவரை எங்களுக்கு எல்லா காரியங்களிலும் தகப்பன் நீர் ஒரு தகப்பனாயிருந்து எங்களை நீர் வழி நடத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கத்தாவே இந்த வானிலைக்காக ஜெபிக்கிறோம். சரண மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கத்தர் நீர் கூட்டி செத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கத்தாவே அவர்களோடு சேர்ந்து ஓடும்படியாய் நீர் கொடுத்திருக்கிற சிலாக்கியத்துக்காக நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னபடி உம்முடைய சமாதானம் அப்போது நிரந்தரமான சமாதானமா இருக்கிறது ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. அவர்களுடைய குடும்ப தேவைகள் எல்லாவற்றோடும் கூட இருந்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல மைந்தனங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். போக்கிலும் மரத்திலும் துணையாயிருந்து இதுவரை காலம் கத்தாவை உமக்காக செய்கிற ஊழியத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சுகமாரோக்கியம் பலன் கொடுக்க வேண்டுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல ரஞ்சினி அலங்காரம் மணிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுகமாரோக்கியம் கொடுங்க. தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சௌரிக்கு தேவ பலத்தையும் அபிஷேகத்தையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எல்லா காரியங்களும் உடைய ஆசீர்வாதம் நிறைவா தங்கட்டும். அது போல சௌரி கிரீஸுக்காக, சௌரி டோலிக்காக, இன்னும் சௌரி சுபா இளங்கோக்காக எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை பேர் பேராக ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தாவே நீரே கூட இருந்து அவர்களுக்கு உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போய் யார் யாரை சந்திக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் விடுதலையே கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இது உம்முடைய ஊழியம் கர்த்தாவே. சௌரியல் செய்கிற எல்லா காரியங்களும் கையின் பிரயாசங்களிலும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க. இன்னும் குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவையான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சுவாமி வரப்போ ஒரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை கொடுக்கும் போது 30, 60, 100 நீங்க ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியா கத்தர் நீர் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த கடைசி காலத்தில் கர்த்தாவே அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இந்த வேலையாட்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நீர் கட்டளையிட்ட பிரகாரம் நாங்கள் உம்முடைய ஊழியக்காரருக்காக, உம்முடைய வேலைக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் செய்கிற காரியம் நித்திய ராஜ்யத்துக்கு பங்கு கொள்ளுகிற மனிதர்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாய் அவர்களை நீர் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, பல்லோ நட்டான் தேவனோ ஊழிய செய்தார் என்று சொன்ன மாதிரி அப்பா தகப்பனே, நீர் கர்த்தாவே எல்லா ரட்சிப்பையும் கொடுக்க வல்லமை உள்ள தகப்பனாய் இருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எல்லா விளையான சேற்றிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டது போல ஒவ்வொருவருடைய அறியாமையின் பாவங்களை கர்த்தாவை மன்னித்து இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபை எப்போதும் உண்டாண்டவரே. இந்த கடைசி காலங்களில் இந்த சபை இந்த உலகத்தை விட்டு போகும்போது உம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார் கர்த்தாவே. அதை அறியாமல் வாழுகிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படியாய் நீர் பயன்படுத்துற ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஆசீர்வதிங்க. உடைய சபைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய சத்தியத்தினால மூடுங்க. அப்பா, வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்க. தங்களுடைய ஊழிய குடும்பங்களிலே உதவியும் ஒத்தாசையுமாயிருந்து இந்த ராஜ்யத்தை கட்டும்படியாயிருந்து எங்களை பேசுங்க, கழுவி சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா தகப்பனே, இன்னும் ஒரு கொஞ்ச காலம் சாசான உணவு கெச்சிக்கிற சிங்கமாய் இவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த கடைசி நிமிடத்தில் நிற்கிற இந்த உலகத்து ஜனங்கள் உம்மை அமர்ந்திருந்து தேவன் நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் கிரியை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, உமக்கு எதிராய் வருகிற எல்லா சத்தியத்துக்கு எதிராய் வருகிற எல்லா காரியங்களையும் நீக்கி போடுங்க. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பரிசுத்த கரங்கள்ல எல்லா ஊழியக்காரரையும் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க அறிவிங்க. ஆண்டவரே, கடைசி காலங்களில் கடைசி நிமிடத்தில் ஆகிலும் உமை நீரே மேசியாண்டவர்கள் கண்டு கர்த்தாவே அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக வரும்படியாய் அவர்களை நீங்க இழுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே
சுற்றி இருக்கிற ஒரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த யுத்தம் கத்தாவே அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கான யுத்தம் என்பதை கூட அறியாத ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த யுத்தம் எதற்காக நடக்கிறது என்று கூட தெரியாதபடி அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. பயத்தோடு இருக்கிற ஜனங்களை நீங்க இழுத்து கொள்ளும் போது அவர்களுக்கு எல்லா விளக்கமும் உண்டு கத்தாவே. அந்த விளக்கத்தை அறியும்படியாய் நீங்க சந்திக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள், குழந்தைகள், பெண்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்துகிற அந்த தேசங்களிலே உம்முடைய விடுதலை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அடிமைத்தன ஆவியை விட்டு ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் கர்த்தாவே எல்லா பெண்களுக்கும் விடுதலையை கொடுத்தவர். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கர்த்தர் நீர் விடுதலையாக்கினவர் ஆண்டவரே. அந்த இடத்தில் கல்லறிவதற்கு எவனும் கர்த்தாவே தகுதி இல்லாதவனாயிருந்தான் சுவாமி. எல்லாரும் பாவத்தோடு நின்றவர்கள். ஒருவரை குற்றம் சாட்டுகிறதுக்கு நீர் இடமளிக்காத தகப்பனாயிருக்கிறீர். பெண்களுக்கு விடுதலையை கொடுத்த தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. காணாம போகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த குடும்பத்திலே பெற்றாருடைய பாதுகாப்பு அந்த பிள்ளைகளுக்கு தேவை கத்தாவே. எல்லா பெற்றாரே எச்சரிக்கையோடு வாழும்படியாய் கத்தர் நீர் உம்முடைய சபைகளிலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கற்பித்தல் கத்தாவே அவர்களை சீர்தூக்கி பார்க்க உதவுகிறது என்பதை அறியட்டும். ஒவ்வொரு குடும்பமும் அறியட்டும். உம்முடைய அடைக்கலத்தை தேடி ஓடி வரட்டும் ஆண்டவரே. கோட்டையும் மரணமாய் இருக்கிறவர் நீர் என்பதை அறியட்டும் சுவாமி. தகப்பனே, உம்முடைய திருப்பாத்திலே நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுங்க தாவே இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துல உம்முடைய சத்தியத்துக்கு எதிராக கிளம்புகிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நீர் கட்டின பாடசாலைகள் இருந்து, வைத்தியசாலைகள் இருந்து எல்லாவற்றையும் மாற்றி அப்பா தகப்பனே, வேறு வேறு காரியங்களுக்கு கூடாக அந்த தேசத்தை மாற்றி போட்ட ஜனங்கள் கைகளில் இருந்து விடுதலையாக்குங்க. சத்தியத்தை கத்தாவே நீர் எங்களுக்கு புறதேசங்களிலிருந்து கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. அமெரிக்க தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யூகேக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆஸ்திரேலியாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தியத்தை சுமந்த ஜெர்மன் மக்களுக்காக, எங்களுக்காக மரித்தவர்களுக்காக, ரத்தம் சிந்தினவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அனுப்பின அந்த குடும்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய இன்னுயிரை இரத்த சாட்சிகளாய் எங்களுக்காக எங்களுடைய தேசங்களிலே வந்து தங்களுடைய இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள். அதுக்காக நன்றி செலுத்தி அந்த தேசம் விடுதலையாக்கப்பட வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம் அப்ப. பாடசாலையில கொடுக்கிற வேதாகமத்துக்கு எதிராக எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும் போது எல்லாரும் குணசாலிகளாய் மாறினார்கள் என்று நாங்கள் வேதத்திலே காண்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் குணசாலிகளாய் அந்த தேசத்திலே மாறட்டும் ஆண்டவரே. எல்லா போதை வஸ்துவின் அடிமைகள் இருந்து விடுதலையாக்கப்படட்டும் அப்பா. அந்த பொல்லாத ஆவிகள் கத்தாவே அப்பா, உமக்கு எதிராக எழும்புற எல்லா ஆவிகளையும் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். அநேக ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. ஆளுகை செய்கிறவரை பொறுப்படுங்க அவரை. நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அது போல கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்தை ஆளுகிற மார்காணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஞானத்தை கொடுங்க. எங்களை ஆளுகை செய்யும்படி நீர் தெரிந்து கொண்ட அந்த நல்ல பாத்திரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு பயந்தவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் அவர்கள் தொடர்ந்து இந்த தேசத்தை காக்கும்படியாய் நம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வைத்தியசாலையில் இருக்கிறவர்களை குணமடையும்படியாய் நம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் ரட்சிப்பை காணட்டும். அது போல சிறைகளில் இருக்கிறவர்கள் உம்முடைய வேதத்தை கற்றுக்கொண்டு அந்த குற்றங்களில் இருந்து மனஸ்தாபப்பட்டு கத்தாவை விடுதலை அடையும்படியாய் நீர் அந்த இடத்துல கிரிய செய்ய வேண்டுமாக, ரட்சிப்பை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறவர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கத்தாவை இந்த ஊழியங்களோ ஒன்றிலும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் எல்லாரையும் நீ ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவினை பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கின்றேன்.
நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேயும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேயும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றீர். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர். உண்மையான நண்பர்களை தருகின்றீர். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர். உண்மையான நண்பர்களை தருகின்றீர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. Praise the Lord. Sister, praise the Lord. சிஸ்டர் ரஜினி மைக் ஆன் பண்ணுங்க. கேக்குதா? ஓகே. சாரி, அது தன் பாட்டுல மியூட்டா போய் விட்டது. நான் கர்த்தருக்காக நீங்கள் பாடின பாட்டு, அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடின பாட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கருணா. அடுத்த முறை நாங்கள் உங்களை பார்க்க மட்டும் கர்த்தர் உங்களோடையும் உங்கள் குடும்பத்தாரோடையும் இருப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. God bless you, sister. Amen. I would like to now introduce Sister Grace, who would also come and worship in song and pray. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்களை அழைப்போம். அவர் வந்து கர்த்தருக்கு அவர் கர்த்தர் கொடுத்த பாட்டுகளை பாடி அவர் நாமத்தை உயர்த்தி
ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சிஸ்டர் கிரேஸ், வாருங்கள், வந்து கர்த்தரை அவருடைய நாமத்தை உயர்த்தி நீங்கள் எப்போதும் ஆராதனை செய்கிறது போல செய்து கர்த்தரை ஜெபித்து கர்த்தரை பிரைஸ் பண்ணுங்கள். நன்றி தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி தகப்பனே. இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த ஒரு நாளை புதிய ஒரு நாள், புதிய துவக்கத்தை எங்களுக்கு தந்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலும் ஆண்டவரே நீர் அசைவாடுகிறீர். ஆவியான தேவன் அச்சாரம் எங்களுக்குள்ள அளிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியான முத்திரையா அளிக்கப்பட்டிருக்கிறபடினால சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துகிற சத்தியபரனான தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே. நீதிமான அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொல்லி உம்முடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அதிகாலையில் தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலையில் தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் பொன்றே போதுமையா, உம்மன் பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம். உம்முடைய பிரசன்னத்திலே ஆறுதல் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே கட்டுக்களுடையும் கட்டுண்டோர்க்கு விடுதலை விடுதலை ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எண்ணில் அடங்க சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்க சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, எண்ணில் அடங்க சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாகுமை போற்றுமே. பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாகுமை போற்றுமே.
தேவா எண்ணில் அடங்க சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற ஜாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டினில் வாழ்கின்ற ஜாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற ஜாவும் நாட்டினில் வாழ்கின்ற ஜாவும் நாதா உமை போற்றுமே. தேவா எண்ணில் அடங்க சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரேனில் வாழ்கின்ற ஜாவும் இந்நிலத்தில் ஜீவராசியும் நீரேனில் வாழ்கின்ற ஜாவும் இந்நிலத்தில் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற ஜாவும் பரனே உம்மை போற்றுமே. தேவா எண்ணில் அடங்க சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரையே என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே தேவா என்றுடைய சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா சோத்திரங்கள் ஆண்டவரே. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள முத்திரையாய் அளிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் சத்திய வசனம் ஆண்டவரே எங்களுக்குள்ள தேவனை துதிக்க உம்மை உயர்த்த ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையாம் பெயர் சொல்லி என்னை நீர் அழைத்தீரையாம் எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையாம் பெயர் சொல்லி என்னை நீர் அழைத்தீரையாம் உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையாம் என்னை தேடி என் பின்னே வந்தீரையாம் மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே நீரென் மேல் வைத்த கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையாம் நீரென் மேல் வைத்த கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையாம் கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீர் தேற்றினீரையாம் கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே
கனிவாக என்னை நீர் தேற்றினீர் ஐயா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கா நமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியை எடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். நன்றாக துதித்தீர்கள், நன்றாக ஜெபித்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். கர்த்தர் உங்களை எப்பொழுதும் உங்களை அவருடைய மண்டலத்திலே வைத்து அவர் உங்களை உபயோகிப்பாராக, அவருடைய ஆலயத்தில். ஆமேன். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ சிஸ்டர். உங்களை இருந்தாலும் இல்ல அழைத்த அழைப்புக்கு பார்த்துடா எல்லாரும் இருப்போம். ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நாங்கள் யோவான் 13:1 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்க போகிறோம். யோவான் 13:1 வரை உள்ள வசனங்கள். I would like to read John 13 verses 1 to 9. It was just before the Passover festival. Jesus knew that the hour had come for him to leave the world and go to his Father in heaven. And this he knew as he was in the world, and the world that he was in, and he loved those that the Lord had given him in the world, and he was going to leave them, and the world was also coming to an end that he was living, because he was going to be taken to the Father. And it says in verse 2, the evening, the meal that was ready for the supper was also laid, and so the Lord was getting ready to participating in that supper, and also the Simon also Iscariot, Judas Iscariot, Simon's son, was also participating in that very supper that the Lord was going to have as the Last Supper. And as they were going to participate in this meal, the Lord has come in, and also he says in verse 4, so he got up from the meal, took a towel, and he used that towel around his waist, and after that he poured some water into a basin and began to wash his disciples' feet, and also saying that that he was with the ones that he loved, and he was going to leave them. Before that, he was going to show how much he loved them in
using the way the Lord had enabled him to be able to go into the place where he was now washing the feet of the disciples. And so it says he wrapped a towel around him, and he came to Simon Peter, and he had to also do the same thing to him while he had finished washing the feet of the disciples. And so Simon Peter, came to Jesus, and he replied, "You do not wash my feet." And he said that I am doing this. Jesus said to Simon Peter that you will know later why and understand why I did this. So Simon Peter said to Jesus, "No," said Simon Peter, "you do not wash my feet." So then Jesus said, "If I do not wash your feet, you have no part with me." And there's a way in which the Lord has been speaking this to Simon Peter. And then Simon Peter, of course, replied, to Jesus, "Not only my feet, my Lord, but wash my hands and my head." He was convicted why the Lord had said that to him, because he said he would have no part with him if he did not do that. And this is a lesson in which he's showing not only to his disciples, but to all that follow Jesus through humility, how we have to be partaker with him, in all that he had done for us, in living and in loving us and in dying for us. And now he's seated at the right hand of the Father, and in which we have to participate in all that the Lord has given to us. Otherwise, we will have no part in him, in obedience to his word. And that was one of the foremost things that the Lord did before he was taken, away from them, and then he was going to be tried. So this is a lesson that I wanted to share during this Lent season. Following this, we would have Sister Dolly, who would come and also pray for the workers and sing. இப்பொழுது நான் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறேன். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபித்து ஒரு பாட்டையும் பாடுவார். God bless you, Sister Dolly. வாருங்கள், வந்து ஜெபித்து பாடுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நன்றி 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 இயேசுவே. நன்றி அப்பா, இந்த தருணத்தை, இந்த நேரத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்து ஆண்டவரே, நித்திய வெளிச்சத்துல எங்களை வெளிச்சமாக உங்களுக்கு மகிழ்ந்து உங்களுக்குள்ள களி கூர்ந்து உங்களை மகிமைப்படுத்த தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் எங்களை அணுகாத வண்ணமாக இன்று மட்டும் காத்து வந்த அந்த பெரிதான இரத்தத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. எங்களுக்காண்டு மாறித்தீரையா, அந்த சிலுவையில் எங்களுக்காக மறித்து யாவையும் பாவம் செய்து மகிமை இழந்து போனாலும் அப்பா, எங்களை நீங்க இன்னமும் நேசித்து எங்களை அழைத்த அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க அழைத்த அழைப்பின்படி ஆண்டவரே, எல்லா ஊழியக்காரங்களே நித்திய வெளிச்சத்துல அழைத்த ஊழியக்காரர் யாவரையும் உங்களோட கருத்துல எப்பொழுது ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவியானவரே, நீங்க அவர்களுக்குள்ள நீங்க என்ன நோக்கத்துடன் நீங்க அழைத்தீர்களோ அதன்படி அவைகளுக்குள்ள நீங்க இப்பொழுது கிரியை செய்து உங்களோட சித்தத்தின்படி உங்களோட வெளிப்படுத்தல எங்களுக்கு அறிவித்து எங்களுக்கு கொடுக்கப்படுற உங்களோட மகா பிரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரையும் உங்களோட கிரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஐயா. ஆதி மந்தமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர் என்று கூறத்தக்கதாக எங்களை அழைத்த அந்த பரிசுத்தமான ஜீவியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் இப்பொழுது இந்த ஹோலி வீக்ல ஆண்டவரே, உங்களுக்கு ஏற்றவர்களாக இன்னமும் எங்களுடைய இருதயத்துல சிறு சிறு கரைகள் நாங்கள் யாவரையும் மன்னிக்காம இருந்த அவர்களை மன்னிப்பதற்கு எங்களுக்கு உங்களுடைய கிருபையை கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே, உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமேன். அவருடைய அன்பு இந்த உலகத்துல எதுக்கும் ஒப்பாக இருக்காது. அவங்களோட அன்பு, இயேசுவின் அன்பு அவ்வளவு பெரிதா இருக்கப்படியா அவருடைய கல்வாரியின் அன்பை பற்றி நான் கல்வாரியின் அன்பை வைத்து பாட விரும்புகிறேன்.
கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கத்தாகும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாகும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கத்செமனே பூங்காவினில் கதறியாலும் ஓசை எத்தேசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே. சிலுவையில் மாற்றி வதைத்தனரோ, உம்மை செந்நிறம் ஆக்கினீரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் மனம் பெரிது. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாகும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ, எங்களை தாரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாகும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆமென். அட கல்வாரியின் அன்பிற்கு அவருக்கு நாங்க என்ன கொடுக்க வேணும்? எங்கள் ஜீவியத்தை கொடுத்தா அதன்படி அவர் பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்குவதற்காகவே கர்த்தர் அழைத்தார். அந்த அழைப்பின் பாத்திரராக கர்த்தர் எங்களை நடத்த வேணும். அவருடைய கிருபையின் மூலமாக எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்த வேணும் என்று ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஜபித்து ஆசீர்வதி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி, நன்றாக பாடினீர்கள். கர்த்தரின் அன்பினால் வந்த கல்வாரியின் அன்பை குறித்து பாடினீர்கள். ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றாக ஜெபித்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமேன். காட் பிளஸ் யூ டூ. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நான் ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் உங்களுடைய ஹோஸ்டாக இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய பெயர் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி. My name is Ranjini Alangaramani. I am your host today, and I would like to sing for the listeners across the nations that have now come and joined right across the lands and the oceans, I would say. 120 of them. It's such a great privilege to come and serve such entity that the Lord has given through Sangam Radio Gospel, the Destiny Networks, to come into Nitya Velicham in the evenings, deriving all the way from Toronto, Canada, and with Padre Hindran and myself in Toronto, Canada, with Brother Leslie and Sister Rita, and as we do it from Vancouver, British Columbia, where I reside, and Brother Mahindran from Victoria, and Sister Dolly has been singing right now from Calgary, Alberta, and Sister Karuna and also Sister Grace from Scarborough, Ontario, Canada. And we thank all of them for having come and participated and being a team ministering to the Lord at this time. And so I would like to pray for the listeners as you have come and joined us. So Lord, we thank you once again, Lord,
for this wonderful privilege that you have given us, Father, as we can come into your throne boldly. You have asked us to come to your throne because of your grace that you have given to us, Lord, that we can enter into us, Lord. So we thank you, Father, at this time, Lord, as many have come and joined us, Lord. We thank you, Lord, for the blessing that is resting upon them, for your hand that is upon them, for your strength that is upon them. For, Lord, you have said, Lord, do not be afraid. I am with you always, even unto the end of the world. So, Lord, this is the times that we're living in, Lord. Many, Lord Jesus, are questioning what is going on, what is happening in this world that we live in now. Times have changed. Times are coming into precarious times. And, Lord, help them, Lord, not to turn to the left or to the left, but to come to you, the author and the finisher of their faith. And you are the one, Lord, who said, I will never leave you nor forsake you. So thank you, Lord, for those promises that are yea and amen in Christ Jesus. And Lord, I thank you, Father, because even at this time, Lord, many are going to come and now minister your word, Lord, that are assigned and aligned with your word, Lord, coming to minister to them, Father. And I thank you for every one of them, Lord, even as myself and Brother Mahendran and Pastor Jnana Prahasam and Pastor Anton Rasanayam, all of them have been given a word from you, from the throne of God, that comes through the lips of their servants, the Lord God Almighty, coming and pouring forth through the anointing of the Lord, through the Spirit of God, coming and ministering to them. So I thank you, Father, even as the soil of their hearts have been prepared, Lord, as they would receive, Lord, nothing, Lord, would fall to the ground, but bring forth much fruit in their lives, Lord, 30, 60, 90%, however it would be, Lord, that you would make them, Lord, not only be hearers but doers of the word. That is where the victories, that is where the challenges of life are met, that you would give them their answers, Lord, to all of the questions, all of the needs that they have in this life, Father, as you unveil, as the word of the living God that is sharper than a two-edged sword would cut asunder everything that the vain imaginations, everything that is not aligned with God, but he is able to cut those barriers, cut those chains off. And Lord, you are the bondage breaker and the yoke remover. And I thank you for the work of the Holy Spirit that is going on. The anointing is the one that breaks every yoke of bondage. I thank you for that, Lord. Even as you are ministering to them, Father, at this very moment. And Lord, even as, Lord, all the 5 continents, Lord, that are, Lord Jesus, the Creator God who had created with them with a plan and a purpose is the one that they are, Lord Jesus, are to be revered and also to look up to, Lord, that you have asked them, Father, even as you have created them in their own image, no matter what color, race, religion, no matter what it is, Lord, it does not stand in the way, because you have shown yourself faithful to them in, Lord, this time when we, as we remember you, Lord, going to the cross, Lord, dying for us, shedding your blood, Lord, and giving yourself to us, Lord, in that manner that only you can do it, Lord, because blood, goats and lambs cannot, Lord Jesus, with the blood that is shed and offered up, Lord, sacrifices cannot redeem us, Lord. Only through, Lord, the very blood that was shed through the Lamb of Calvary, human to human, in the sense, only through the blood of Jesus Christ, there is remission of sins. Thereby we can be forgiven, cleansed, and set free from the bondage of sin into eternity. And heaven is ours by doing so, Lord. So let them see, Lord, the difference between heaven and hell, where you had given us the victory over hell to come into heaven because of the shed blood and the broken body. So I thank you, Jesus, as being the Lamb of Calvary that takes away the sins of the world, and you're touching them, setting them free, and giving them that victory over their own lives, Lord, as their eyes have been opened up, Lord, the eyes of understanding, and they receive you as their Lord and their Savior, even before the end of this segment, Lord, this very evening, Lord Jesus, I pray. And in many nations, according to the time, wherever there might be, Lord, time is of no distance, because this is the work of your Holy Spirit. And I thank you in Jesus' name. Amen and amen. As I would like to also now go into the word, I would bring the first word today, as I'm hosting also. I would like to sing a song first, and then I would go into the word.